வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயமே 8வது பே கமிஷன் கமிட்டிக்காக கேபினெட் அப்ரூவல் வந்த பிறகு பென்ஷன் ரூல்ஸில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க DOPPW. ஸோ அந்த பென்ஷன் ரூல்ஸ் தகுந்தாப்புல இனிமேல்ட்டு வந்து எப்படி இருக்க போகுது, அதே போல் டிஏ வந்து 1 ஜனவரி 2026 நம்மளோட டிஏ வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்றத பற்றி இப்போ ஏஐசிபிஐயோட இண்டெக்ஸ் பிரைஸை வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து பார்க்க போகிறோம். அதே போல் 8வது பே கமிஷனில் மினிமம் பே வந்து என்னவா இருக்கும், 7வது பே கமிஷனில் எதனால் அது வந்து 18,000 வந்து கொடுத்தாங்க அப்படின்றத பற்றியும் இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இனிமே நிறைய வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் தான் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ 8வது பே கமிஷனோட அந்த கமிட்டிக்கு கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்த பிறகு பென்ஷன் ரூல்ஸில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து குறிப்பாக DOPPW வந்து அடிஷனல் பென்ஷனுக்கான அந்த லெட்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடிஷனல் பென்ஷன் பற்றி இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நிறைய வந்து பேசியிருக்கோம். யாருக்கு வந்து அடிஷனல் பென்ஷன் கிடைக்கும், எத்தனை வயசு ஆனாக எத்தனை பர்சன்டேஜ் வந்து பென்ஷன் ஆட் ஆகிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அந்த லெட்டர் படி இது வந்து பென்ஷனருக்கு பொருந்தும், ஃபேமிலி பென்ஷனருக்கு பொருந்தும். ஸோ அடிஷனல் பென்ஷன்ன்றது யாரெல்லாம் பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்களோட வயது ஒரு குறிப்பிட்ட வயதை வந்து அவங்க அடையிறாங்கன்ற பட்சத்தில் அது இந்த வயதுக்கு தகுந்தாப்புல அவங்களோட பென்ஷனும் வந்து அதிகரிச்சுட்டே வரும். ஸோ இதுக்கும் 8வது பே கமிஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 8வது பே கமிஷனோட அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து ஒவ்வொரு துறைக்கிட்டையும் அவங்க வந்து கருத்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுபடி JCM வந்து இதை 65 வயதுலேருந்தே 5% வந்து அதிகரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கருத்தை வந்து முன் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த கருத்துக்கு பதில் அளிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ மேபி இது வந்து கமிட்டி வந்து எப்படி ரெக்கமெண்ட் பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து எப்படி அப்ரூவ் கொடுக்கலான்றத வந்து தாண்டியும் இப்போ வந்து DOPPW வந்து இந்த லெட்டர்ல வந்து அதாவது ஏற்கனவே இருந்த பென்ஷன் ரூல்ஸை மறுபடியும் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி 30 அக்டோபருக்கு வந்து இந்த லெட்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த லெட்டரோட அடிப்படையில் வயது வந்து எப்போ பென்ஷன் இருக்கோ, ஃபேமிலி பென்ஷன் இருக்கோ, 80 வயது தாண்டி 81 வந்து ஸ்டார்ட் ஆகுதோ. ஸோ இது வந்து 80 வயது ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து கிடைக்காது. 81 வயதுலேருந்து 85 வரைக்கும் அவங்களோட பேசிக் பென்ஷன்ல 20% வந்து அதிகமாகும். ஸோ அந்த 20% அதிகமாகும் போது அதுக்கு தகுந்தாப்புல அதுக்கும் டிஏ வந்து ஆட் ஆகிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி 85லேருந்து 90 வயதுக்குள்ள 30% வந்து அதிகமாகும். 90லேருந்து 95க்குள்ள 40% வந்து கிடைக்கும். 95லேருந்து 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50% வந்து கிடைக்கும். அவங்களோட வயது வந்து எப்போ 100 கடந்து 101 வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ வந்து 100% அவங்க என்ன பேசிக் பென்ஷன் வாங்குறாங்களோ அந்த பேசிக் பென்ஷன் டோட்டலா அப்படியே வந்து டபுளா கிடைக்கும். அந்த டபுள் அதாவது 2 பேசிக் பென்ஷனுக்கும் டிஏ வந்து ஆட் ஆகிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து அடிஷனல் பென்ஷன்ன்றது. இன்னைக்கு டேட்லயுமே யாரோட வயதெல்லாம் 80 கடந்து 81 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து அடிஷனல் பென்ஷன் வந்து கிடைக்கல அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அந்த பென்ஷனுக்காக அப்ளை பண்ணுங்க. உங்களோட பேசிக் பென்ஷன்ல 20% வந்து ஆட் ஆயிட்டு அந்த 20%க்கும் டிஏ வந்து கிடைக்கும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஏஐசிபிஐடபிள்யூட இண்டெக்ஸ் சார்ட் வந்து வந்திருக்கு. இது செப்டம்பர் 2025ஓட அந்த சார்ட். ஸோ அதோட அடிப்படையில் செப்டம்பர் 2025 படி 147.3 வந்து விலைவாசி ஏற்றம் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இது ஆகஸ்ட்டை காட்டிலும் 0.2 பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கு. அதாவது ஆகஸ்ட்ல 147.1 இருந்தது, இப்போ 147.3 ஆயிருக்கு. ஸோ இந்த 147.3 ஆனதுனால செப்டம்பர் மாசமே நம்மளுக்கு வந்து டிஏ வந்து அதிகரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து நம்மளுக்கு 58% வந்து இருக்கு. இப்போ இந்த செப்டம்பர் மாதத்தோட இந்த விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்தாப்புல 59 வந்து நம்மளோட டிஏ வந்து அதிகரிக்கும். செப்டம்பர் வரைக்கும் தான் இந்த இண்டெக்ஸ் பிரைஸோட சார்ட் வந்து வந்திருக்கு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இன்னும் 3 மாதத்தோட அந்த பிரைஸ் வந்து பெண்டிங் இருக்கு. ஏன்னா 1 ஜனவரி 2026 தான் நம்மளுக்கு டிஏ வந்து கிடைக்கும். அந்த டிஏக்கு தகுந்தாப்புல தான் நம்மளோட 8வது பே கமிஷன் இருக்கும். ஸோ இதோட அடிப்படையில் நம்மளோட டிசம்பர் மாதத்தோட இந்த ஏஐசிபியோட இண்டெக்ஸ் பிரைஸ் வந்து 148 இருக்கு, இல்ல 147 சம்திங் இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து அதிகப்படியா 60 தான் கிடைக்கும். ஸோ டிஏ வந்து 8வது பே கமிஷன்ல 60% இருக்கும். ஸோ இதுக்கு தாண்டி போறதுக்கான வாய்ப்பு வந்து இங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா இந்த டிஏ கால்குலேஷனோட அந்த ஃபார்முலா வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதை பத்தி நம்ம
நிறைய வீடியோவில் வந்து பேசியிருக்கோம். எதனால வந்து எப்படியே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எதனால டிஏ 60%லயே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்த மூணாவது பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்டாவது பே கமிஷனுக்கான அந்த கால்குலேஷன், அதாவது மினிமம் பேசிக் பே 18,000 வந்து ஏன் நிர்ணயிச்சாங்க, எட்டாவது பே கமிஷன்ல எப்படி இருக்கலாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபேமிலி யூனிட்டோட கணக்கு வச்சுதான் இந்த மினிமம் பேசிக் வந்து நிர்ணயிச்சாங்க. 18,000 வந்து நிர்ணயிச்சாங்க. ஸோ இந்த ஃபேமிலி யூனிட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல எத்தனை நபர் இருக்காங்களோ அத்தனை நபருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து வச்சு அதை கால்குலேஷன் பண்ணாங்க. இதுதான் நம்ம வந்து போன வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணோம். ஸோ அதில் வந்து ஒரு சிலர் ஆடியோ வந்து கிளியரா இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ அது வந்து ஏதோ பை எரரா வந்து நடந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு சில பாயிண்ட் எல்லாம் நம்ம வந்து ஒரு வீடியோல வந்து கவர் பண்ணலாம். இந்த ஃபேமிலி யூனிட்னா என்னன்னாக்கா ஒரு குடும்பத்துல 3 பேரை வச்சு ஒரு நபருக்கு 6,000 ரூபாய் என்ற கணக்குல வந்து இங்க 18,000 வந்து நிர்ணயிச்சாங்க. ஸோ இந்த 7வது பே கமிஷனோட ரெக்கமெண்ட் படி இந்த மினிமம் வேஜை வந்து 3ல இருந்து 3.6 வந்து நம்ம கேட்டிருந்தாங்க. அதாவது கொடுத்தது வந்து 3 ஃபேமிலி யூனிட் தான் கொடுத்தாங்க. கேட்டது வந்து 3.6 வந்து கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதே போல ஜேசிஎம் வந்து கேட்டது இதுதான் 3.6 வந்து கொடுத்திருந்தாங்க. 21,600 ரூபாய் வந்து இங்க இருந்திருக்கும். அதாவது 7வது பே கமிஷன்லயே மினிமம் பேசிக் வந்து 21,600 ரூபாய் இருந்திருக்கும். ஆனா இப்ப இருக்கிறது வந்து 18,000 ரூபாய் தான். ஏன்னா 3 ஃபேமிலி யூனிட் தான் அங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த ஃபேமிலி யூனிட்டோட கால்குலேஷன் வந்து எப்படி வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளை வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த 7வது பே கமிஷன்ல வந்து மினிமம் பேக்காக வந்து அந்த கொடுத்த சார்ட்டு. இது 1 ஜனவரி 2016 கமிஷன் வந்து கொடுத்தது. ஸோ இங்க வந்து அரிசி, தால், ரா வெஜிடபிள், கிரீன் வெஜிடபிள், அதர் வெஜிடபிள், ஃப்ரூட், மில்க், சுகர், எடிபிள் ஆயில், ஃபிஷ், மீட் எல்லாத்தையுமே வந்து அத்தியாவசிய பொருட்கள் என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாமே வந்து இங்கே கவர் பண்ணி ஒருத்தருக்கும் வந்து ஒரு நாளைக்கு வந்து எப்படி வந்து செலவு பண்ணுவாங்க அதோட கிராம் வந்து எடுத்து, ஸோ இங்க பர் மந்த் 3 பேர் வந்து, அதாவது ஒரு குடும்பத்துல 3 பேரை வந்து கணக்கில் எடுத்து அதுக்கு தகுந்தாப்புல வந்து கால்குலேட் பண்ணி ஸோ அதை தான் இங்க வந்து 18,000 வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து அவங்களோட குடும்பத்துல எந்த ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை மேரேஜோ நடக்குது அதுக்கு தகுந்தாப்புலையும் சரி, அதே போல ஃபியூல், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சார்ஜஸ் இது எல்லாமே வந்து டோட்டலா வந்து இங்க கணக்கீடு பண்ணி தான் ஒரு தனிநபருக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு நபருக்கு வந்து என்ன வேணும் அத்தியாவசிய பொருளுக்கான அதுக்கான எவ்வளவு செலவாகுமோ அதை தான் இங்க வந்து கணக்கெடுத்து இங்க வந்து 18,000 வந்து இங்க ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் இங்க வந்து 3 பேர் வந்து கணக்கீடு பண்ணது 3.6 வந்து பண்ணும்போது தான் இங்க 18,000 இருந்து 21,600 ரூபாய் வந்து இங்க இருந்திருக்கணும். ஆனா 18,000 ரூபாய் தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி 8வது பே கமிஷன்ல எத்தனை பேர் வந்து கணக்கீடு பண்ண போறாங்க, இங்க வந்து 3 இருக்குமா இல்ல 3.6 இருக்குமா இல்ல 4 இருக்குமா இல்ல 5 இருக்குமா, எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்மளோட பேசிக் வந்து இருக்கும். இந்த பேசிக் வந்து அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பேமெண்ட் வந்து கணிசமா வந்து அதிகமாகும். ஸோ இதுவுமே அதாவது ஃபேமிலி யூனிட்டோட கணக்கீடுமே 8வது பே கமிஷன்ல ஒரு பெரும் பகுதியை வந்து வகிக்கும். டிஏ வந்து இங்க எப்படி வந்து பங்கு வகிக்குதோ அதே மாதிரி இந்த ஃபேமிலி யூனிட்டும் வந்து பே கமிஷனோட கால்குலேஷன்ல பங்கு வகிக்குது. ஸோ இதுபடி அதாவது இந்த 4 பேரோ இல்ல 5 பேரோ வந்து எடுக்கிறாங்க, அதுக்கு தகுந்தாப்புல கணக்கீடு பண்ணி கமிட்டி வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து இதே மாதிரி நம்ம 8வது பே கமிஷன்லயும் பேசிக் பே வந்து என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம கமிட்டி வந்து எப்படி ரெக்கமெண்ட் பண்றாங்க அது எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்ற பார்த்து கணக்கீடு பண்ணலாம். இந்த ஜேசிஎமோட டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு கமிட்டி வந்து எடுத்து அதுல எந்த அளவுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணீங்க. அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.